வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவிலிருந்து ராசா அவர்களை நீக்கினாரா ஸ்டாலின்? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு வேகத்தை காட்டி வரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராசாவின் ஆடியோ ஒன்று 5 நிமிடங்கள் வெளியான நிலையில் தற்பொழுது ராசா அவர்களது ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்டாலின் அவர்களது மனதை காயப்படுத்தும் விதமாகவே மாறிவிட்டது. ஸ்டாலினுக்கு மூளை கிடையாது, அறிவு கிடையாது, தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் பேச முடியாது, திமுகவின் அடிப்படை தொண்டர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் உரையாற்ற முடியாது, கலைஞரின் திறமை ஸ்டாலினுக்கு கிடையாது, கருணாநிதிக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுகவையும் கட்டுப்படுத்துவது கனிமொழிதான், கனிமொழியை வைத்து திமுகவின் முக்கிய பொறுப்பில் நான் வந்துவிடுவேன் என்று அவரது ஆதரவாளர்களிடம் பேசிய அந்த ஆடியோ தான் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் உடனடியாக ராசா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய அளவில் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் இப்பொழுதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் ராசா அவர்களை தலைமை தாங்க கூடாது. ராசா அவர்கள் எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது. தேர்தல் முடிந்த பிறகுதான் இதை பற்றியான அவரிடம் உரையாற்றல் நடைபெறும். அதுவரைக்கும் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலேயோ அல்லது கட்சியின் பணிகளிலேயோ அவர் மேற்கொள்ளக்கூடாது. இது நிச்சயமாக அவரை திமுகவிலிருந்து ஒதுக்கப்படுவதற்கான சூழலை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. கலைஞர் அவர்கள் நேரடியாக தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை ஆதரிப்பார், எதிராக இருக்கக்கூடியவர்களை உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு கவனமாக அதை கைநார்த்தி கொண்டு மக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தாமல் மறைமுகமாக அவர்களை காயப்படுத்துவார். தற்பொழுது ராசாவின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ராசா அவர்கள் கூறியது உண்மைதான், பொம்மையாகத்தான் செயல்படுகிறார். ஆனால் ராசா அவர்கள் நினைத்ததுபடி கனிமொழி கையில் செல்லாமல் ஸ்டாலின் கையில் சென்றதன் காரணமாக 2G வழக்கில் சம்பாதித்த ஒட்டுமொத்த ஊழல் பணமும் கலைஞர் டிவிக்கு சென்று விட்டதாக அவரது மனக்குமுறல் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது.